திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. பிச்சைக்காரன் இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்திருப்பான்னு நினைச்சிருக்காதீங்க, கூட்டமா இருக்கும். குருடர்கள் அலைமோதி பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது அதுல ஒரு குருடர் இருக்கான், அவன் பேர் என்னது? பர்த்திமேயு. பிறவிலேயே குருடர்கள் இருப்பாங்க, இவனுக்கு பிறவிலேயே குருடன் கிடையாது. இவனுக்கு வந்து வியாதியினால கண் பார்வை போயிருச்சு. ஒருத்தனுக்கு குஷ்டரோகமோ குருடம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஊரால ஜனத்தால அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. குஷ்டரோகியை ஊருக்கு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. குருடனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை கொடுப்பாங்க, அந்த துணியை போத்திக்கிட்டு சால்வையை போல, அதான் அவங்களுக்கு லைசன்ஸ் பிச்சை எடுக்கிறதுக்கு. அதை போட்டுட்டு வந்து முக்கியமான இடங்களில் உட்கார்ந்து அவங்க பிச்சை கேட்பாங்க. அதே போல ஒரு யூதன் குருடனை எப்படி பார்ப்பானா, குருடன்லாம் கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் பார்ப்பான், அவனை பார்க்கவே மாட்டாங்க. சோ நம்மளும் காலகாலமா தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்னா, சர்ச்சில் பேசுவாங்க ஆண்டவரை பத்தி, அப்படி கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சிருக்கிறாங்க. சிலருக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருக்கும். சிலர் தங்களுடைய அனுபவத்திலே கர்த்தர் இப்படிதான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய நீங்கள் கேட்ட அறிவு, நீங்க பார்த்தது, அனுபவிச்சது, படித்தது, இதெல்லாம் தவறா இருக்கலாம். ஆனா இயேசு ஒருவர் தான் சரியானவர். ஜீசஸ் இஸ் த ரைட் தியாலஜி. தியாலஜினா ஜீசஸ் தான். ஏன்னா வேதம் சொல்லுது, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் யாரா? இயேசு. Nobody has ever seen God. யாருமே தேவனை பார்த்ததில்லை. தேவனை பார்க்கணும்னா இயேசுவை பாரு. அந்த இயேசு தான் சொல்றாரு, என்னை பார்த்தவன் யாரை பார்த்து விட்டான். அப்போ இயேசு கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்காது? பிதாட்ட கன்ஃபார்மா இருக்காது, வாய்ப்பே கிடையாது. நீங்க இயேசு கிட்ட இல்லாத ஒண்ணு பிதாட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சத்தியத்தை இன்னும் நிறைய அறியணும்னு அர்த்தம். How Jesus dealt with sinners ரொம்ப முக்கியம். காலகாலமா எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தன் பாவம் செய்யறான்னு கேள்விப்பட்டா கல்லெறிஞ்சு கொல்லணும்ன்றது காலகாலமா இருந்தது. அவன் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இல்ல, அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட வேண்டும். He should be forgiven and live a holy life. அவனை எம்பவர் பண்ணி அவனை வாழ வைக்கிறார ஒழிய அவனை அழிக்கல. ஸோ நிறைய தியாலஜி என்ன ஆகுதுன்னா, ஜீசஸை பார்க்கும்போது நிறைய தியாலஜி டிஸ்டர்ப் ஆகுது. அப்படிதான் இன்னைக்கு நான் பேச போற இந்த பகுதியை படிக்கும் போது எனக்கு தியாலஜி டிஸ்டர்ப் ஆச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இது ஒரு இன்சிடென்ட். இயேசு தம்முடைய சீஷர்களோடு எரிகோவுக்கு போயிட்டு எரிகோவிலிருந்து திரும்ப வரார். அந்த நாட்டு மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். எரிகோன்றது வந்து இருக்கிறதுலே தாழ்வான பகுதி. எரிகோ வந்து ரொம்ப தாழ்வான லோவஸ்ட் பிளேஸ். அங்கிருந்து எருசலேமுக்கு வரணும்னா 17 மைல், பயங்கர ஸ்டீப் ரோடு, 17 மைல். யூதர்கள் சமாரியா வழியா போக மாட்டாங்க. சமாரியாக்குள்ள யூதர்கள் போக மாட்டாங்க. அதனால அவங்க போகக்கூடாதுன்னா இப்படிதான் சுத்தி வரணும். சுத்தி எரிகோக்கு வரணும்னா இந்த ஸ்டீப் ரோட்ல தான் போகணும். ஸோ அதனால இது ரொம்ப டிராஃபிக்கான ரோடு, நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த எரிகோவுக்கு இயேசு வருகிறார். இயேசுனுடைய மீட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா, இயேசு வருவார், ஒவ்வொரு ஊருக்கு வருவார். அவர் போக போக கூட்டம் என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ இங்க ஒரு மிரக்கல் நடந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க அப்படியே ஜாயின் ஆகுவான். அப்படியே என்ன ஆகும்னா போக போக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இவர் எரிகோ போயிட்டு திரும்பி வராரு. அப்படின்னா போகும்போது இல்லாத கூட்டம் திரும்பி வரும்போது நிறைய வருது. இயேசு அவருடைய சீஷர்களோடு வருகிறார். அங்கே ஒருவனை பற்றி சொல்லி இருக்கிறது, பர்த்திமேயு என்கிற குருடன். அதாவது பர்திமேயு அப்படின்ற வேர்டு, ஒரிஜினல் வேர்டு ரெண்டா பிரிச்சா சன் ஆஃப் திமேயு அப்படின்னு அர்த்தம். திமேயுவின் மகன். தெரியும், திமேயுவின் மகன் அப்படின்னா அவன் அடையாளம் தெரியாதவன் அல்ல. அவன் ஏதோ பிச்சைக்காரன் கிடையாது. பிச்சைக்காரன் இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்துருப்பான்னு நினைச்சிருக்காதீங்க, கூட்டமா இருக்கும். குருடர்கள் அலைமோதி பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது அதுல ஒரு குருடர் இருக்கான், அவன் பேர் என்னது? பர்திமேயு. பிறவியிலேயே குருடன் கிடையாது இவனுக்கு வந்து வியாதியினால கண் பார்வை போயிருச்சு. சரிங்களா? பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கண் பார்வை போய் இப்பொழுது பிச்சை எடுக்க வந்திருக்கிறான்.
ஒருத்தனுக்கு குஷ்டரோகமோ குருடா வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஊரால ஜனத்தால அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களால குஷ்டரோகியை ஊருக்கு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. குருடனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை கொடுப்பாங்க. அந்த துணியை போத்திக்கிட்டு சால்வையை போல, அதான் அவங்களுக்கு லைசன்ஸ் பிச்சை எடுக்கிறதுக்கு. அதை போட்டுட்டு வந்து முக்கியமான இடங்களில் உட்கார்ந்து அவங்க பிச்சை கேட்பாங்க. அதே போல ஒரு யூதன் குருடனை எப்படி பார்ப்பான்னா, குருடன்லாம் கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் பார்ப்பான், அவனை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு யூதன் கடந்து போகும்போது பிச்சைக்காரங்களா இருந்தா இப்படி காசு போடுவானே ஒழிய அவங்க கண்ணுக்கு கண் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் கர்ஸ்ட் பீப்புள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தேவனால் தண்டிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் பேதுரு யோவானு போகும்போது எங்களை பாருன்னு சொன்னாங்க. லுக் அட் அஸ், பாரு. ஆமா.